ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஹேங்கிங் செய்கிறதுக்காக திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்க த்ரெட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி இது மாதிரி மடித்து விட்டு நம்ம வச்சுருக்கலாம். இப்போ இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் அதை விட கம்மியாக ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ சின்ன பீஸ் எடுத்து அதை ரெண்டாக மடக்கி இதை வந்து நம்ம அந்த பெரிய நூல் வந்து மடக்கி வச்சுருக்கோம்ல அதுக்கு அடியில் வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து அந்த க்ளோஸ்டாக இருக்கிறதுல நம்ம அந்த 2 ஓப்பனாக இருக்கிறத வெளில விடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இதே மாதிரி செஞ்சுட்டு ஜஸ்ட் ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ இழுக்கணும். இது பார்த்திங்கன்னா சேம் ஹைட்டாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அப்புறம் போக போக கொஞ்சம் அந்த கம்மியாக சென்டிமீட்டர்ஸ் எடுத்தோம்ல இதை விட சின்னதாக இருக்கிறத வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை விட சின்னதாக இருக்கிறத இது மாதிரி நம்ம எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி த்ரெட்டில் செஞ்சோம்னாவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லாட்டி அப்படின்னா நம்ம உள்ளன் நூலில் ட்ரை பண்ணலாம். அது வந்து வேரியஸ் கலரில் நமக்கு கிடைக்கிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடிசாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லுக் வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த மேலே டாப்பை நம்ம பிடிச்சிட்டு கீழே ஜஸ்ட் நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். கீழே நம்ம கரெக்டாக ஹைட் பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து வைக்கணும். இப்போ நம்ம ஸ்பீடாக இழுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். திருப்படி ஒரு தடவை நம்ம செய்யணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாகவே இழுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறேன். லீஃப் டிசைன் வந்து நார்மலாக கட் பண்ண கரெக்டாக வராது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணலாம். இப்போ இதை கீழே வச்சு கட் பண்ணுறதுனால என்னமோ கரெக்டாக ஷேப் வரலை. சிசருமே அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை போல். இன்னுமே கொஞ்சம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஹைட்டில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் செஞ்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி வந்து நான் 5 பீஸ் செஞ்சு எடுத்திருக்கேன். சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து பண்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால். இப்போ அடுத்து இது கூட வந்து கொஞ்சம் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டுடலாம். என்கிட்ட இந்த வுடன் பீஸும் அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் மட்டும்தான் மணி இருந்துச்சு. இது ஒயிட் கலருக்கு வந்து ஆப்டாக இருக்காதுங்கிறதுக்காக நான் இதை எடுத்து போடுறேன். வேறு எந்த கலர் போட்டாலுமே இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் கோர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மாட்டி விடுறதுக்காக ஒரு குச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த குச்சி வந்து அந்த 5மே தொங்க விடுறதுக்காக தான். இதுக்குள்ள வந்து லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர் பெயிண்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த வுடன் கலரில் இருக்கிறதுனால ஓகே அப்படின்ட்டு அதை வந்து ப்ரஷ் இல்லாதனால அந்த ஒரு மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேங்க. இது இல்லாட்டினா என்னென்னா பெயிண்ட் இல்லாட்டினா நூல் இருந்துச்சுன்னா அந்த நூலைவே வந்து இதில் வந்து நம்ம சுற்றி வச்சிடலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் அந்த பெயிண்ட் அடிக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபுல்லாக காயட்டும். இது மாதிரி குச்சி இல்லாட்டினா நம்ம இந்த கட்டைப்பையில் கொடுப்பாங்கள்ல அந்த குச்சியை கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த நாள் எடுத்து பார்க்குறப்ப நல்லாவே காஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5மே வந்து நான் லென்த் வைஸ் வந்து ஈவனாக எடுக்காமல் கொஞ்சம் சின்னது பெருசு அதுக்கு பெருசு அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணாமல் உள்ள நூலை வச்சு ரேப் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஓகே, இதை வந்து இப்போ இந்த இதில் மாட்டி விட்டுடலாம். எனக்கு இந்த த்ரெட்டு வந்து ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக கேட்டேன், கிடைக்கல. ஆன்லைனில் செக் பண்ணியிருந்தால் ஒரு வேளை இருந்திருக்கும். கலர்ஃபுல்லாக போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அது மாதிரி சைஸ் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டிருந்தாலும் இன்னுமே வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அந்த 5யுமே நம்ம மாட்டியாச்சு.
இப்போ இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஆணியில் தொங்க விடணும்ல, அதுக்காக அதே நான் வந்து நூல் எடுத்து ஜஸ்ட்டு இந்த கார்னர் ஸ்பேஸில் வந்து நம்ம அந்த நூலை அட்டாச் பண்ணிடலாம். டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் செஞ்சுக்கலாம். பெட்டர் கம் இருந்துச்சுன்னா கம்மை கூட போட்டு நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா டைட்டாக நின்றுக்கும். இதுவே எனக்கு டைட்டாக நின்றுச்சு. அவ்வளோதாங்க, ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பெருசு செஞ்சுருந்தோம். அந்த பெருசு வந்து நம்ம தனியாக தொங்க விட்டோம் அதை அப்படின்னா அவ்வளோக்காண்டி வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த இதையுமே இதிலே வந்து நம்ம ஹேங் பண்ணிடலாம். நான் வந்து இதில் ஒரு 4 பீட்ஸை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதே ஆணியில் வந்து தொங்க விட்டேன். இந்த வால் ஹேங்கர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.